வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிளகு சீரக தொகையில் தான் பார்க்க போறோம். நமக்கு ஜுரமா இருந்தாலோ, உடம்பு முடியாம இருந்தது, கை கால் வலியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அசதியா இருக்கும்ல. ஸோ அப்போ இந்த தொகையில் நீங்க வந்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வாய் கசப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த சமயம் இப்போ உடம்பு முடியாத நோய் கஞ்சிலாம் வச்சு குடிப்போம் இல்லையா, அந்த நோய் கஞ்சியோட இந்த தொகையிலும் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வாய் கசப்பு இருக்கவே இருக்காது இதை நீங்க சாப்பிடும்போது. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உடம்பு முடியாதப்ப டக்குன்னு நமக்கு தோணுனா உப்பு புளிப்பு காரத்தோட ஏதாவது சாப்பிடலாம் போல இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி பண்றதுக்கு தான் கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான். 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 6-7 பல்லு பூண்டு. ஃபர்ஸ்ட் இதை வதக்கிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடியில் ஒரு ஆர்க், ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, அதையும் சேர்த்துருவோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது கூடவே வந்து கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஆறணுன்னே அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் சேர்க்க மாட்டோம். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகு சீரகம் அந்த பூண்டு இஞ்சி எல்லாம் வதக்கிட்டு அரைச்சி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு ரசத்தை நல்லா ஓட பிசைஞ்சிட்டு இந்த தொகையிலும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சேர்த்தும் ட்ரை பண்ணி பாருங்கள், தேங்காய் சேர்க்காமையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க, நல்லா ஆறி எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, அப்புறம் தேவையான உப்பு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்க, ட்ரையாக ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்மளுடைய மிளகு சீரக தொகையில் வந்து ரெடி ஆகிடுத்து. எடுத்து வச்சிடலாம். இந்த மிளகு சீரக தொகையில் வந்து நாங்கள் வந்து தேங்காய் சேர்க்காம தான் அரைப்போம். நான் உங்களுக்காக கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்து அரைச்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணான்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேங்காயை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த நோய் கஞ்சிலாம் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் வந்து தேங்காய் சேர்க்காம அரைச்சிட்டு அதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் சாதத்துலேயே நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல வயிறும் சரி, நல்லா எல்லாமே உடம்பே சரி, நல்லா கலகலன்னு ஆகிடும். கலகலன்னு ஒரு சட்னி டக்குன்னு பண்ணி சாப்பிடலாம். அதாவது தொகையை டக்குன்னு பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் மிளகு சீரகம் மட்டும்தான் அதோட காரம். ஒரே ஒரு வரமிளகா, அது ஒன்றும் பெரிய காரமாக இருக்காது. மற்றபடி இஞ்சி பூண்டு கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேணா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது தான் நமக்கு உடம்பு சரியில்லாதப்ப வாய் கசப்பெல்லாம் இருக்கிறப்ப இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பாருங்களேன், டக்குன்னு உடம்பு வந்து ஃப்ரீ ஆகிடும். நமக்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிடுவோம் நாமளே. ஸோ அதனால வந்து இந்த மிளகு சீரக தொகையில ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.